செய்திகள் தொடர்கின்றன. செல்ல பிராணியாக நாய், பூனை, கிளி போன்றவற்றைத்தான் வளர்ப்பதை பார்த்து வருகிறோம். ஆனால் சீனாவில் பெண் ஒருவர் தனது வீட்டில் ஆமையை செல்ல பிராணியாக வளர்த்து வருகிறார். ஆமை தன்னை காத்துக்கொள்ள பொறுமையை கடைபிடித்து எதிரி வரும்போது தனது தலையை உள்ளே இழுத்துக்கொண்டு வெறும் கல்லை போல் கிடந்து தப்பித்துக் கொள்ளும். அத்தகைய விசித்திரமான விவேகமுடைய ஆமையை சீனாவை சேர்ந்த நன்னிங் நகர வாசியான லெய் என்ற பெண் தனது வீட்டில் செல்ல பிராணியாக வளர்த்து வருகிறார். அவரது வீட்டில் 5 ஆமைகள் உள்ளன. அதில் லாவோசி என்ற ஆமை மற்ற ஆமைகளை விட பெரியது. கடை தெருவில் நடந்து செல்லும் போது லெய் தனது செல்ல பிராணியான லாவோசியை தன்னுடன் அழைத்து செல்கிறார். 4 வயதுடைய லாவோசி ஆமைதான் உலகிலேயே 3வது பெரிய ஆமையாகும். அதன் எடை 5 கிலோவும் நீளம் 30 சென்டிமீட்டரும் உள்ளது. பிரபல ரஷ்ய டென்னிஸ் வீராங்கனை ஷரபோவா தனது காதலரை வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திருமணம் செய்து கொள்ள உள்ளார். டென்னிஸ் உலகில் பெண்கள் பிரிவில் முன்னணி வீராங்கனையாக ரஷ்யாவின் மரிய ஷரபோவா திகழ்ந்து வருகிறார். இவர் சக நாட்டைச் சேர்ந்த கூடைப்பந்து வீரர் யுஜா சிங் என்பவரை காதலித்து வந்தார். இந்நிலையில் அவரையே திருமணம் செய்ய ஷரபோவா முடிவு செய்தார். அதன்படி இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது. ரஷ்ய நாட்டு விளையாட்டு வீரர்களான ஷரபோவா, உசாசிக் ஆகியோரின் திருமணம் வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி துருக்கி நாட்டில் இஸ்தான்புல் நகரில் நடைபெறுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலம் கச்ரோலில் நக்சலைட்டுகள் இன்று நிகழ்த்திய கண்ணிவெடி தாக்குதலில் 16 மத்திய ரிசர்வ் படை போலீசார் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். தனி தெலுங்கானா கோரிக்கையில் மத்திய அரசு அலட்சியமாக செயல்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று தெலுங்கானா பகுதியில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. விலைவாசி உயர்வை கண்டித்தும் தமிழக பட்ஜெட்டில் உள்ள குறைகளை பொதுமக்களுக்கு சுட்டிக்காட்டியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநிலம் முழுவதும் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2G வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு கோரும் கனிமொழியின் மனு குறித்து விளக்கம் கேட்டு சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.